ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ பாய்ஸ் படத்தில் செந்தில் சார் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், மெட்டல் ஸ்டாக். ஸோ என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் December 10th வந்து ஃபிட் ரேட்லாம் கம்மி பண்ணாங்க. ஸோ ஃபிட்னா என்ன, ஃபிட் ரேட்னா என்ன அப்படின்னு பிகினர்ஸ்க்கு தெரியல அப்படின்னா நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் பேசினேன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஒரு சிம்பிள் விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். யூஎஸில் இருக்க ஒரு வேர்ல்டு பேங்க் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் ஏறும், ஓகேங்களா? இது ஏன் ஏறும், எதுக்காக ஏறுது, இதை பற்றி நிறைய பேர் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க, போய் பாருங்கள். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பரில் ஆரம்பித்து இப்போ டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபிட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கம்மி பண்ணதால் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அகெயின் இன்வெஸ்டர்ஸ் எங்கே வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார்ஸ், ஓகேங்களா? ஸோ மெட்டல் செக்டார்ஸில் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகம், ஓகேங்களா? ஏன்னா மெட்டல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட் எவர் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை உருவாக்குனாலும் மெட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ அதால் மெட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரீசனால் சில மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லாவே பூம் ஆச்சு ஆஃப்டர் December 10th அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் அனௌன்ஸ்மெண்ட்டோட டேட் இங்கே நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபிட்டை பற்றி தெரியலனா நல்லா டீட்டெயில்டாக போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒன் பை ஒன் டெக்னிக்கல் அனலைஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்துஸ்தான் ஜிங்க். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ஜிங்க் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஆஃப்டர் த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கன்சால்டேஷன்லேருந்து ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 600 மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இதோட பீக் வந்து 800 இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வில் இன்வெஸ்ட் இந்த மெட்டல் ஸ்டாக் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து ஃப்ரைடே வந்து ஏறி இருந்தது, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் காப்பர். ஸோ காப்பர் ரேட்டும் ஏறிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனி பர்டிகுலர்லி தே ஆர் கான்சன்ட்ரேட் இன் த காப்பர் அண்ட் அதர் மெட்டல் ஆல்சோ. அதால் ஸோ ஒன்ஸ் காப்பர் ரேட் ஏறுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அதிகமாக ஆகும்போது ப்ராஃபிட் அதிகமாகும், ஓகேங்களா? போன தடவை அவங்க கம்மி சேல்ஸை பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட்ன்றது அதிகமாகும், ஏன்னா அதோட ப்ரைஸ் அதிகமாச்சு. ஏன்னா காப்பர் இஸ் நீடட் திங். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் காப்பர் தேவை, ஈவன் தோ ரெனியூவபிள் ஆரம்பிச்சு ஆட்டோ செக்டர் ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே, சரிங்களா? ஸோ அந்த காரணத்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து 400 அபவ் போக ட்ராவல் ஆக ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஐ மீன் 400 500 அப்படி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டல்கோ இண்டஸ்ட்ரி. ஸோ இதுவும் வந்து மெட்டல் செக்டார் கீழே வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆல் டைம் பீக்கில் இருக்காங்க. ஒன்ஸ் 52 வீக் பிரேக் அவுட் எடுத்தது, இந்த இடத்துல எடுத்தது அப்படின்னா அகெயின் இட் குட் பி ட்ராவல் அரவுண்ட் 920 அப்படி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, ஓகே. ஃபைனலி வேதாந்தா இப்போயும் பார்த்தீங்கன்னா 52 வீக்கை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, இப்போ ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ இதுவும் 580 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்ட் அப்பான் த ஹிஸ்ட்ரி அண்ட் இது வரைக்கும் நடந்ததை வச்சு தான் நம்ம பேசியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் எந்த வித எக்கனாமிக் க்ரைசிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்காமல் இருந்ததுன்னா நிஃப்டி நல்லா போகும்போது இவங்களும் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க, இந்த இடத்துல வாங்குங்கன்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஸோ இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? தேங்க்யூ.